Hi student, today we see the subject 5th standard science. Already we see millets. Millets வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். மில்லட்ஸ்னால் என்ன சொன்னால் சிறுதானியங்கள் அப்படின்னு சொன்னோம். எது சிறுதானியங்கள்னால் கம்பு, ராகி, சோளம் இது எல்லாமே என்னென்னா சிறுதானியத்தில் வரும். இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மில்லட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவுஸ் ஹோல்டு ஹுட்ஸ் அப்படின்னா என்ன, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள். These are the products that we use in our house permanently. So இப்போ இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இப்போ கிளாக்கு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ண பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒன்று. த குட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் ய ஹவுஸ் பெர்மனெண்ட்லி ஆர் கால்ட் ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ். அப்படின்னா எந்தெந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் ஆர் ஃபர்னிச்சர், கிச்சன்வேர், கிளாத்ஸ், டவல்ஸ், பெட்டிங்ஸ், பூட்ஸ் அண்டு எலக்ட்ரிக் குட்ஸ். இது எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாடர்னாக இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிவி எல்லாமே நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை கீழே கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் யூஸ்ட் இன் த மாடர்ன் டேஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிங் அண்டு ஃப்ளோட்டிங். நான் சொல்கிறத மீனிங் தெரியலனா தமிழில் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிங் அண்டு ஃப்ளோட்டிங். சிங்கிங்னா தண்ணியில் மூழ்கிறது, ஃப்ளோட்டிங்னா மிதத்தல். ஓகேவா? சிங்கிங்னா மூழ்குதல், ஃப்ளோட்டிங்னா மிதத்தல். யூ குட் ஹாவ் சீன் தட் சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட் இன் வாட்டர் வைல் அதர் சிங்ஸ். இப்போ நம்ம வாட்டரில் எந்த ஒரு திங்ஸை உள்ளே போட்டாலும் வெயிட் கம்மியாக இருந்தால் அது என்னாகும், தண்ணியில் மிதக்கும். வெயிட் அதிகமாக இருந்தால் உள்ளே என்னாகும், மூழ்கும். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று. வெதர் an ஆப்ஜெக்ட் ஃப்ளோட்ஸ் ஆர் சிங்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை இட்ஸ் டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி தமிழில். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணியில் மூழ்குதா இல்லை மிதக்குதா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பொருளோட டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். டென்சிட்டி அதிகமானால் வாட்டரில் என்ன ஆகும், மூழ்கிரும். டென்சிட்டி கம்மியாக இருந்தால் தண்ணியில் மிதக்கும், அதாவது அடர்த்தி. When an object is immersed into a liquid, the liquid exerts or upwards force on an object. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிக்விடில் உள்ள மூழ்குச்சுன்னா த லிக்விட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் என்ன ஆகுன்னா மேலே வரும். அதாவது நம்ம போடக்கூடிய பொருளோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வாட்டர் என்ன ஆகும், மேலே வரும். இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இம்மர்ஸ்னால் உள்ளே மூழ்கிறது, அப்பன்னா மேலே வர்றது. ஸோ நம்ம எவ்வளோ எந்த ஆப்ஜெக்டை லிக்விடுக்குள்ளே போடுறோமோ அந்த வெயிட்டெல்லாம் வாட்டர் என்ன ஆகும், மேலே அப்வேர்டு மேலே வந்து வரும். இட் இஸ் நோன் அஸ் அப்த்ரஸ்ட். ஸோ அந்த மேலே வரக்கூடிய அந்த நீருக்கு தான் என்ன பேருனா அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தமிழில் வந்து அப்த்ரஸ்ட் சொல்கிறோம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ புட் எ காயின் அண்ட் அன் எம்டி வாட்டர் பாட்டில் இன் வாட்டர். ஸோ இது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு வாட்டரில் வந்து ஒரு காயினும் ஒரு வாட்டர் பாட்டிலையும் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா எது மூழ்கும் எது மிதக்கும் உங்களுக்கே தெரியும். வாட்டர் பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தண்ணியில் மிதக்கும். காயின் என்ன ஆகும், தண்ணியில் மூழ்கிடும். அப்போ காயினுக்கு டென்சிட்டி அதிகம், வாட்டர் பாட்டிலுக்கு டென்சிட்டி கம்மி அப்படின்னு நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். த வெயிட் ஆஃப் த காயின் இஸ் greater than the upthrust and so the coin sinks. என்னாகுது, காயின் வந்து என்ன ஆகுது, காயினோட அப்த்ரஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர், அதாவது அதனோட மேலே மூழ்கிற தன்மையை விட கிரேட்டராக இருக்குது. அதனால் என்ன, அது காயின் வந்து உள்ளே மூழ்குது, மேலே வந்து அதனால் வர முடியறதில்லை. பட் வெயிட் ஆஃப் த எம்டி வாட்டர் பாட்டில் இஸ் லெட் அண்ட் ஸோ இட் ஃப்ளோட்ஸ். ஸோ அதான் வாட்டர் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்த்ரஸ்ட் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக லெஸ் தென்னாக இருக்கிறதுனால அது தண்ணியில் என்ன ஆகுதுன்னா மிதக்குது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த சைடில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டியில் ஆப்பிள் என்ன ஆகும், வாட்டரில் மிதக்கமா மூழ்குமா, சிங்க் மூழ்கிரும். சிசர் என்ன ஆகும், சிங்க் மூழ்கிரும். சில்வர் ஃபோர்க் அது என்ன ஆகும், சிங்க். தென் மார்பிள்ஸ், பிளாஸ்டிக் பால் தண்ணியில் மூழ்குமா, நோ. பிளாஸ்டிக் பால் என்ன ஆகுனா ஃப்ளோட், மிதக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர். அதாவது கெட்டியான பொருள் தண்ணியில் சாலிபிலிட்டாக கரையக்கூடியது. இப்போது சால்ட்டு,
சுகர் இதெல்லாம் தண்ணீர் போட்டால் என்ன கரையுமா? அதுக்கு பேர் தான் சாலிபிலிட்டி. ஓகேவா? சாலிட் வந்து வாட்டரோட எப்படி கரையுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சாலிட்னா கெட்டியான பொருள். ஓகேங்களா? இப்போது கீழே கொடுத்துருக்காங்க. சம் சப்ஸ்டன்சஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். டிசால்வ்னா என்ன ஆகுது? கரைஞ்சிருது ஃபுல்லாக. ஓகேவா? ஒரு சில சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிரும். We say that these substances are soluble in water. Other substances do not dissolve in water even after we stir for long time. ஒரு சில பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைஞ்சாலுமே அதனோட அந்த கசடு வந்து அடியில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில் என்ன ஆகாது? கடைசி வரைக்கும் கரையாது. ஓகேவா? அதான் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சுகர் இன் வாட்டர், சாக் இன் வாட்டர், சாண்ட் இன் வாட்டர். இந்த 3 எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் எது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்குது? சுகர். ஃபஸ்ட்டு வாட்டர் பாருங்கள், சுகர் ஃபுல்லாமே கரைஞ்சிருச்சு, அடியில் எந்த ஒரு அந்த பொருள் இல்லை. ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், சாக் இன் வாட்டர். சாக் பீஸ் வந்து தண்ணியில் போட்ட உடனேயும் கரைஞ்சிருக்கு, ஆனால் அதனோட படிகை வந்து அடியில் ஒயிட் கலர் தங்கி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து சாக் இன் வாட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபுல்லாக சாலிபிள், செகண்ட் ஒன் வந்து இன்சாலிபிள், தேர்ட் ஒன் பாருங்கள் சாண்ட் இன் வாட்டர். மணல் வந்து தண்ணியில் போட்டோம்னா கரையுமா? சுத்தமாக கரையாது. அதுதான் வந்து சாண்ட் இன் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வி see